Peppers Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் மணிவண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லாருமே இப்ப பொதுவாக சஃபர் பண்ண ஒரு நோயின்னு சொல்ல முடியும், குறைபாடுன்னு சொல்ல முடியும், டயபெட்டிக். இந்த நீரிழிவு நோய்க்கான காரணங்கள் என்ன, பாசிட்டிவ் ஹோமியோபதியில இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, இதை சரிப்படுத்த முடியுமா, கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா, உணவு பழக்கங்கள் எப்படி, இதை பற்றி முழுமையான விளக்கம் தர வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம நீரிழிவு நோய் பத்தி கடந்த பல வாரங்களாகவும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல நீரிழிவுனா என்னங்கிற ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஓகே, பேங்க்ரியாஸ் வந்து சரியா வேலை செய்யல, அதனால இயக்கிறதுக்கு நம்ம இன்சுலின் ஏத்துக்கணும், இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒழிய, பட் இன்னும் இதோட அதாவது தொற்றக்கூடியதுன்னு சொல்றதை விட எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு நோய்ங்கிற மாதிரி இப்ப இருக்கு. இப்ப காய்ச்சல் ஃபீவர் எப்படி எல்லாருக்கும் பொதுவா வருமோ, இது நீரிழிவு நோய் எல்லாருக்கும் யார் வேணாலும் வரும்ங்கிற ஒரு மாதிரி விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நீங்க இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. நிவேதா மேம், வேளச்சேரி. வேளச்சேரியில இருந்து பேசுறீங்க. உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க நிவேதா. வணக்கம் தோழி, சொல்லுங்க. சார், எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. சரி. நான் ஆகல. ஓகே, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இதுக்கு முன்னாடி இருக்குங்கிற விஷயங்களையும் நீங்க டாக்டர் சொன்னீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு தெளிவாக ஆலோசனை கொடுக்க முடியும். ஓகே மேம். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க தோழி. இல்ல டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கர்ப்பப்பையில இல்ல, அதுக்கு பக்கத்துல கட்டி இருக்கு சொல்லியிருந்தாங்க, வயிற்றுல கட்டி இருக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி அந்த கட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் நான் இன்னும் கன்சீவாவே ஆகல. சரி. சோ அத பத்தி எதனா சொல்ல முடியுமா டாக்டர்? கட்டி எப்போ ரிமூவ் பண்ணீங்க? வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது டாக்டர். 3 மந்த்ஸ் ஆகுது. ஆமாங்க டாக்டர். பீரியட்ஸ் எல்லாம் எனக்கு கரெக்ட்டா அந்த டேட்ல வந்துருது டாக்டர். ஓகே. சோ தைராய்டு இதெல்லாம் செக்அப் பண்ணீங்களா? செக்அப் பண்ணேன் டாக்டர். தைராய்டு, HIV, சுகர், பிபி எல்லாமே நார்மலா இருக்கு சொல்லிட்டாங்க டாக்டர். சரி. கர்ப்பப்பை முதல் கொண்டு ஃபுல்லாவும் செக் பண்ணிட்டோம். அந்த குழாய் அதுவும் டாக்டர் செக் பண்ணாங்க. எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்குமா, நீங்க கன்சீவ் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கன்சீவ் ஆகல. 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. சரி. இது எதனாலன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் சில கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அருகாமையில் உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதியில் நீங்கள் போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கான உங்களுக்கு முழு தீர்வு வந்து கிடைக்கும். சரி, ஓகே டாக்டர். ஓகே, நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் நேரடியா பார்க்காம சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா இது நம்ம நேரடியா பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வேற என்ன இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். கீழே இருக்க நம்பர்ஸ் நீங்க அழைப்பினை ஏற்படுத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹோமியோபதி பக்கத்துல எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இப்ப நீரிழிவு நோய் பொதுவாக எல்லாம் பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் மாறினதுனாலன்னு சொல்றாங்க. இப்போ இந்த கருத்து உண்மையா இல்லையா? ஏன்னா நீரிழிவு நோய் இப்ப எல்லாருக்கும் பரவலா வர ஆரம்பிச்சிடுது. கண்டிப்பா. இது ஏன்னா உடற்பயிற்சி, சரியா உணவின்மை, இதனால வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் சொல்றோம். சரிங்களா? ஸோ அன்றாட நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்தோம்னா ஸோ டயத்துக்கு தூங்குறது, டயத்துக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி இருந்தது. சரிங்களா? அது வந்து இப்போ மாற்றங்கள் வந்ததுனால ஸோ இதில் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால ஸோ இதனால உங்களுக்கு மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, முன்ன எல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலதான் வரும்னு சொல்லுவாங்க. இப்ப ஜானியல், அதாவது குழந்தைங்களுக்கே வர ஆரம்பிக்குது இல்லையா டாக்டர்? இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில? பாசிட்டிவ் ஹோமியோபதியில நாங்க மெடிசன்ஸ் மட்டும் நாங்கள் தரதில்லை. ஸோ அவங்களுக்குள்ள அன்றாட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸோ அவங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை நாங்கள் அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து நாங்கள் மாறுதல் பண்ணி ஸோ அதில் மெடிசன்ஸ் கொடுத்து நாங்கள் சரி பண்ணுறோம். ஓகே, ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பாரதிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையில சொல்லுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் தோழி, சொல்லுங்க. சார், நான் இப்போ 3 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கேன் சார். சரி. ஹலோ. சரி, சொல்லுங்க. சார், எனக்கு வந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாவே மூச்சு திணற மாதிரி ஆகுது. அப்புறம் வந்து இருமல் வந்துட்டே இருக்குங்க சார். இந்த 1 வீக்கா தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்குங்க. சரி.
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இருமல் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு, அதுதான் மெயின் ப்ராப்ளம் இல்லையா? மூச்சு திணறல் வருது. என்ன காரணம்னு தெரியல. கொஞ்ச தூரம் வாக் பண்ணாவே மூச்சு திணறுதுங்க. மூச்சே விட முடியல சுத்தமா. கன்சீவா இருக்கீங்களா? ஆமா கன்சீவா இருக்கேன். ஆமாங்க சார், 3 months கன்சீவா இருக்கேன். 3 months ஆயிருச்சு. ஓகே. எப்பெல்லாம் உங்களுக்கு மூச்சு திணறல் வருது? வெயில் காலத்துலயா மழை காலத்துலயா? என்னங்க சார்? வெயில் காலத்துலயா இல்ல மழை காலத்துல உங்களுக்கு மூச்சு திணறல் வருதா இல்ல எல்லா காலத்தையும் உங்களுக்கு மூச்சு திணறல் வருதா? இல்லைங்க, தூங்கும் போது அந்த மாதிரி வருதுங்க சார். அப்ப எங்களால கொஞ்ச தூரம் டிஸ்டன்ஸ் கொஞ்ச தூரம் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி மூச்சு திணறல் வருதுங்க. அதாவது நீங்க பிரெக்னன்சி டைம்ல மட்டும்தான் இப்ப மூச்சு திணறது இல்லையா? அதுக்கு முன்னாடி இல்ல இல்லையா? இல்லையா, இப்போ மட்டும் தான் பிரெக்னன்சி டைம்ல. அதே இந்த ஒரு 1 month அதான். ஓகே ஓகே ஓகே. சோ தூக்கம் ப்ராப்பரா இருக்குங்களா? தூக்கம் வருதுங்க சார். ஆனா தூங்கும் போது படுத்தா அந்த தூக்கம் வர வரையும் ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்துட்டே இருக்குங்க. சரி. ஸோ இது எப்படின்னா நம்ம சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நம்ம பண்ணி பார்த்துட்டு ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு உள்ள லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? பயப்படாதீங்கம்மா. அது பிரெக்னன்சி டைம்ல இது காமன் தான். மூச்சு திணறது, இருமல் வர்றது எல்லாமே காமன் தான். அதுக்கு நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா இல்ல பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போங்க. இல்லைன்னா பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனை நம்பர் கீழே வருது, அதுக்கு நோட் பண்ணிட்டு நீங்க சிகிச்சை பெற்றுக்கலாம். தொடர்ந்து ஆலோசனையிலும் அட்வைஸும் கேட்டுக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம நீரிழிவு நோய் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா டாக்டர்? இப்ப இந்த குழந்தைகளுக்கும் வரும்னு சொல்றோம். இது பரம்பரை ரீதியாகவும் வரக்கூடியது இல்லையா? கடத்தப்படக்கூடியது இல்லையா? சோ இதற்கான தடுப்பு ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது இருக்கா? டயபெட்டிக் வராம எப்படி தடுக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ. ஓகே, அவங்க தொடர்புல இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நம்ம காமனான இப்போ எப்படி ப்ரிகாஷன் பண்ணுங்கிற தகவலை பார்த்துடலாமா? எப்படி நீரிழிவு வராம தடுத்துக்கலாமா? நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ உணவு டயத்துக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உடற்பயிற்சி டெய்லியும் நம்ம பண்ணணும். இது ரொம்ப அவசியம். உணவு பழக்க வழக்கங்கள்னு நீங்க எது சொல்றீங்க டாக்டர்? உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம அதிகமாக உப்பு, காரம், சரிங்களா, புளிப்பு இந்த மாதிரி வகைகள்லாம் நம்ம குறைச்சிக்கணும். இப்போ உள்ள மாடர்ன் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த உணவு பழக்கம் அதுவும் நைட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க இரவு நேரத்தில். அது வந்து குறைச்சிக்கணும். சரிங்களா? ஸோ காலை உணவு நம்ம ஹெல்த்தி காய்கறி, பழங்கள் இது வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ டயபெட்டிக் வந்தாச்சு, நிறைய பேருக்கு அடுத்தடுத்த பக்க விளைவான நோய்கள் எல்லாம் வந்துடுது, பல உறுப்புகள் பாதிக்கப்படுது. அது என்னென்னலாம் பாதிக்கப்படும் இதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டா? இது கண்டுக்காம விட்டா சிறுநீரகம் பாதிக்கப்படும், நரம்பும் பாதிக்கப்படும். சரிங்களா? நரம்பு பாதிக்கப்படும். பிறகு வந்து நரம்புகள் எல்லாமே, அதாவது கண்ணுக்கு போற நரம்பு, கண் நரம்பு எல்லாமே பாதிக்கப்படும். கண் பார்வை குறையும். ஆமா. அதுதான் மனமும் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ எல்லாருக்கும் சில வேளை டயபெட்டிக் ஆட்களுக்கு புண்ணு சின்னதா வந்தா கூட காயம் மாறாதுன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? காயம் மாறாதுன்னா ஏன்னா நமக்கு அந்த செல்லில் உள்ள எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்கிறனால தான். ஸோ அது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ண கெப்பாசிட்டி வந்து குறைவா இருக்கிறனால தான். ஸோ அதனால காயம் வந்து சரியா ஆறாம விட்டுரும். ஸோ அதை நம்ம முழுமையாக நம்ம கவனிக்கணும். ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ரேகா பேசுறேன் மேடம். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சேலத்துல இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. மேடம், டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க ரேகா. அதாவது எனக்கு வந்து மென்சன் டைம் ஆனா எனக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப வலிக்குதுங்க மேடம். சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. மென்சன் டைம் ஆனா வயிறு வந்து ரொம்ப வலிக்குதுங்க மேடம். அடுத்து வேற என்ன தொந்தரவு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப எனக்கு வந்து நீர் கட்டி இருக்கதா சொன்னாங்க. ஹலோ, சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கோம். வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அதாவது பிசிஓடி இருக்கதா வந்து டாக்டர் சொன்னாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 2-3 தடவை எடுத்துட்டேன் மேடம். ஆனா வந்து இப்ப பீரியட் டைம்ல வந்து நிறைய வயிறு வலிக்குது மேடம். அதனால எனக்கு ஏதாவது நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து ஏதாவது கன்சீவ் ஆகிறப்ப ஏதாவது பிரச்சனை வருவாங்க மேடம் இதனால? ஓகே. ஸோ இது எத்தனை மந்த் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு? எத்தனை மாசம்? வந்து இந்த 8 வருஷமாவே இந்த மாதிரி இருக்கு. ஸோ பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்குங்களா? என்னங்க சார்? பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்கா?
ஆமாங்க சார். அதாவது ஒரு நாள் முன்ன பின்ன ஒரு மாசம் வந்து ரெகுலரா ஆகலைங்க சார். ஒரு நாள் ஒரு தடவை தேதி மாத்தி இந்த மாதிரி வருங்க சார். ஓகே. ஸோ தைராய்டு செக்அப் பண்ணீங்களா? அதாவது கன்சீவா ஆகலாம் இல்லைங்க சார். அதனால ஏதாவது பிரச்சனை வருமாங்க சார்? நீர் கட்டி ரொம்ப அதாவது ரொம்ப பிரச்சனை நீர் கட்டி ஏதாவது பண்ணாங்க. ஓகே. இது தைராய்டு நீங்க செக்அப் பண்ணீங்களா? இல்லைங்க தைராய்டு இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க சார். என்னங்க? தைராய்டு நீங்க செக்அப் பண்ணல இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க சார். அதெல்லாம் இல்ல. ஓகே. இல்ல நீங்க செக் பண்ணீங்களா? இன்னும் இது வரைக்கும் செக் பண்ணலைங்க மேடம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப பெரிய டைம் வந்து உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கிறதுனால வயிறு வலி அண்ட் கன்சீவ் ஆவீங்களாங்கறத கேள்வி இல்லையா? ஆமா. ஓகே. அதனால ஏதாவது இந்த நீர் கட்டியால ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறாங்க மேடம். ஓகே ஓகே பதில் சொல்லுவாங்க சார். கண்டிப்பா இது கன்சீவ் ஆகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தைராய்டு செக்அப் வந்து நீங்க பண்ணணும் அவசியம் இது. சரிங்களா? தைராய்டு செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருத்துவரை போய் பாருங்க. அருகாமையில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை இல்ல பாசிட்டிவ் ஹோமியோதிக்கு வந்து பாருங்க. வந்து பார்த்துட்டு அதுக்குள்ள தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேமா. ஏன்னா பிசிஓடி இருக்கிற எல்லாருக்குமே வந்து குழந்தையின்மை பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாதுமா. அதுவும் ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்க தைராய்டு செக் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லதுன்னு சொல்றாரு. நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதியை அணுகுங்க. கீழே நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகுது. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நாங்க முதல்ல கேட்ட மாதிரி டாக்டர் ஒரு சின்ன புண்ணுனா கூட காயம் மாறாது. நம்ம இதை வந்து அதாவது சில காலை வந்து கண்ணாடி போல பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது சில பேருக்கு வந்து கால் எடுக்கிற நிலைமைக்கே போயிருக்காங்க. இது வந்து உணவு கட்டுப்படுத்துற மூலமோ இல்ல இன்சுலினை நம்ம வெளியில இருந்து ஹார்மோனை செலுத்துறது மூலமோ இந்த புண்கள் வந்து மேல மேல பரவாம நம்ம தடுக்க முடியுமா? ஆமா கண்டிப்பா. உணவு கட்டுப்பாடு பிளஸ் வந்து உடற்பயிற்சி இது ரொம்ப அவசியம். இன்சுலின் பிளஸ் மருந்தும் நீங்க எடுத்துக்கணும். ஓகே ஓகே. இன்சுலின் இதுல எத்தனை வகைகள் இருக்கு? சில பேர் டைப் 1 டைப் 2ன்னு இருக்காங்க இல்லையா? அதுல என்னென்ன வகைகள் இன்னும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்சுலின் நீங்க கேக்குறது இன்சுலின் பத்தி கேக்குறீங்களா இல்ல வந்து இல்ல டயபெட்டிக் வகைகள். ஒரு நேர் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் பேர் சொல்லுங்க. ஹலோ தொடர்ல இருக்கீங்க பேர் சொல்லுங்க. ஹலோ பேர் சொல்லுங்க. நான் பாரதி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? காங்கியம். ஓகே என்ன கேள்வியே கேளுங்க டாக்டர்ட்ட. போன டைம் ஹெச்எஸ்டி டெஸ்ட் பண்ணேன். டியூப் டெஸ்ட் அது நார்மல் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த மந்த் கன்சீவ் ஆகல. என்னங்க? செகண்ட் டேல இருந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் கருமுட்டை வளர்ச்சி அடையறதுக்காக. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கருமுட்டை வளர்ச்சிக்காக நீங்க இப்ப இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கு அப்படிங்கறாங்க. மறுபடியும் கன்சீவ் ஆகல. அது என்ன காரணம் என்ன ரீசன்? பீரியட்ஸ் நார்மலா இருக்கு. பீரியட்ஸ் அதிகமா இருக்கு. சோ தைராய்டு செக்அப் பண்ணீங்களா? என்னங்க? தைராய்டு செக்அப் பண்ணீங்களா? எல்லாமே நார்மல் அப்படின்ட்டாங்க. எல்லாம் நார்மல் தான். ஓகே. சோ எப்ப நீங்க கன்சீவ் ஆகணும்னு சொன்னீங்களா? அது எப்ப? இல்ல கருமுட்டை வளர்ச்சிக்காக அவங்க இன்ஜெக்ஷன் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் எல்லாமே ரெகுலரா இருக்கு. இன்னும் கன்சீவ் ஆகல. எனக்கு கன்சீவ் ஆகல. ஆஹா. ஆமா. இது நீங்க ஒரு நீங்க அலோபதியில போய் எடுத்தீங்களாமா? என்னங்க? அலோபதி மருந்து தான் எடுத்துட்டு இருக்கீங்களா கருமுட்டை வளர்ச்சிக்காக? ஹலோ நீங்க அலோபதி மருந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கீங்களா கருமுட்டை வளர்ச்சிக்காக? ஆமாங்க ஆமாங்க. ஓகே நீங்க இதோட ரிப்போர்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனைக்கு வாங்கம்மா. ஏன்னா நம்ம நேர்ல சொல்ல முடியும். நேர்ல தான் பார்த்து சொல்ல முடியும். போன்ல சொல்ல முடியாது இல்லையா? அது என்ன அளவுக்கு வேற என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தைராய்ட்ஸ் இருக்கா இல்ல வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு சோ பாத்துட்டு சொல்லுவாங்க. மறுபடியும் கன்சீவ் ஆகல. HSBC டெஸ்டும் பண்ணி. ஓகே இன்னும் ஏன் கன்சீவ் ஆகலங்கிறதுக்கான கேள்வி உங்களுக்கு இருக்கு. அதனால ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரிங்களாம்மா? டயபெட்டிக்ல என்னென்ன வகைகள் இருக்கு டாக்டர்? டயபெட்டிக் 3 வகைகள் வரும். டைப் 1 டைப் 2 அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைப் 1ங்கிறது ஜுவனல் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அப் டு 35 வயசு வரையும் உள்ள டைப் 1 வந்து அதாவது இன்சுலின் வந்து டிபெண்டன்ட் இல்லையா டிபெண்டன்ட்டா? இன்சுலின் வந்து டிபெண்டன்ட். டைப் 2 நான் டிபெண்டன்ட். இன்சுலின் டிபெண்டன்ட்க்கும் டிபெண்டன்ட் இல்லாததுக்கும் என்ன டிஃபரண்ட் டாக்டர்? இன்சுலின் டிபெண்டன்ட் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இன்சுலின் வந்து உங்களுக்கு வந்து ஜுவனல் டயபெட்டிக் அவங்களுக்கு வந்து எப்படின்னா பிறவிலேயே எப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். ஓகே நம்ம தொடர்ந்து விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் பேர் சொல்லுங்கம்மா. கதீஜா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே டாக்டர் பேசுங்கம்மா. கேள்விகளை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். எனக்கு வயசு 34 ஆகுது சார். சரி.
எனக்கு வந்து நாளுக்கு நாள் உடம்பு வந்து இழைச்சிக்கிட்டே போகுது, வெயிட் ஏறுறதும் இல்ல. சரி. முடி இதனால உடம்பு ஹீட்டா இருக்குமோன்னு நினைக்கிறேன். இது இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிட்டு எனக்கு உடம்பு வர மாட்டேங்குது. சரி. அதனால இப்போ ஹோமியோ கேர்ல வந்து பார்த்தா ஏதாவது ரிசல்ட் கிடைக்குங்களா? ஸோ பசி நல்லா எடுக்குதுங்களா? சார் பசி நல்லா எடுக்குதுங்களா? புரியல. பசிக்குதாமா? நல்லா பசிக்குதா உங்களுக்கு? பசி இல்ல சார், பசிலாம் லேட் டைம் தான் சாப்பிடுறது, அப்படியே பழகிருச்சு அது. சரி. தண்ணீர் அதிகமா எடுத்துக்கிறீங்களா இல்ல குறைவா எடுத்துக்கிறீங்களா? இல்ல தண்ணீர்லாம் நிறைய குடிப்பேன் சார், தண்ணீர் நிறைய குடிப்பேன். அதனால உடம்பு ஹீட்டா இருக்க மாட்டிருக்கு, முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. சிறுநீரகம் ஒழுங்கா போகுதுங்களா? அதெல்லாம் கரெக்டா. சிறுநீர் ஒழுங்கா ரெகுலரா போகுதுங்களா? நிறைய போகுதுங்களா? இல்ல கரெக்டா ரெகுலரா தான் போகுது. கரெக்டா ரெகுலரா போகுது. சோ டயர்ட்னஸ் இருக்கு உங்களுக்கு? தைராய்டு இருக்கு. டயர்ட்னஸ் இருக்குல? டயர்டா ஃபீல் பண்றீங்களாமா? ரொம்ப களைப்பா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. களைப்பா இருக்கா? டயர்டா இருக்கா உங்களுக்கு எப்பவுமே? ஆமா ஆமா, அப்பப்ப டயர்ட் ஆயிருது, ஒரு மாதிரி படபடப்பா ஆயிருது. ஓகே. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு இது சுகர் கம்ப்ளைண்ட் மாதிரியும் தெரியுதுங்கம்மா. சரிங்களா? இது வந்து நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்க. சரிங்களா? இதுக்குள்ள தீர்வு வந்து கண்டிப்பாக இருக்கு. ஏன்னு சொல்றாங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க, மெலிஞ்சு போயிடுவாங்க, பசி இருக்காது. சில பேருக்கு பசி இருக்கும், சில பேருக்கு பசி இருக்காது. ஸோ அது ரிலேட்டடா அறிகுறிகள் தெரியுது. அதனால நீங்க டெஸ்ட் ஒன்று பாக்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே வர நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி இதுக்கான செக்அப் எப்படி, சிகிச்சை முறை எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கும் டாக்டர்? ஒரு பேஷண்ட்டுக்கு நீரிழிவு இருக்குன்னா இப்ப இவங்களுக்கே இருக்கா இல்லையான்னு எப்படி செக்அப் பண்ணிக்கிறது? உங்களுக்கு எப்படின்னா இது ஒன்று வந்து பாலியூரியா, பாலிடிப்சியா, இது மெயின் கம்ப்ளைண்ட்ஸ். சரிங்களா? பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபெப்சியா, அதிகமாக பசி இருக்கிறது, அதிகமாக யூரின் வந்து போகிறது, அதிகமாக வந்து தண்ணி தாகம் எடுக்கிறது. சரிங்களா? ப்ளஸ் இதோட வெயிட் லாஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம அறிகுறிகள் இதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் டயர்ட்னஸும் இருக்கும். சில பேர் பாத எரிச்சல் இருக்கும்னு சொல்றாங்களே டாக்டர், அது வந்து தேர்ட் ஸ்டேஜ்ல இது வராது. ஓ அதிகமானதா? ஆமா, அதிகமான இது ஸ்டார்டிங்ல இதெல்லாம் இருக்கு. ஸ்டார்டிங்ல இதெல்லாம் இருக்கு. ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம் மேடம், நான் அருள் பேசுறேங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஹலோ. எங்க இருந்து பேசுறீங்க அருள்? நாங்க பொள்ளாச்சில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க டாக்டர்ட்ட பேசுங்க. ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு ரொம்ப நாளா வந்து சரியா பசிக்க மாட்டேங்குதுங்க சார். சரி. அதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? அதாவது எது சாப்பிட்டாலும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லயே வருது சார். சாப்பிட்டோம்னா சரியா செரிமானம் ஆகுறதே இல்லை சார். சுத்தமா பசியே இருக்கிறது இல்லை சார். இது எத்தனை மணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு பசியின்மை? ஒரு 7 to 1 இயருக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார். இப்போ 1 இயராவே அப்படிதான் சார் இருக்கு. ஸோ நீங்க உணவு டயத்துக்கு எடுத்துக்குவீங்களா? சார், எனக்கு முதல்ல வந்து அது மாதிரி கரெக்டான டயத்துக்கு சாப்பிட முடியாம இருந்தது சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா வீட்டுல கரெக்டா ஃபுட்டு கரெக்டா தான் சாப்பிட்டு இருக்கேன் சார். இது வயிறு வலி, வயிறு எரிச்சல் இருக்குங்களா? இல்ல சார், இப்ப அது மாதிரி எல்லாம் இல்ல சார். வயிறு வலி, வயிறு எரிச்சல் எல்லாம் இது இல்ல சார். வயிறு உபசம் இருக்கா? என்ன சார்? வயிறு உபசம் இல்ல சார், அது மாதிரி எதுவும் இல்ல சார். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா சாப்பிட்டோம்னா ஃபுல்லாவே ஆப்போசிட்ல தான் வந்துருக்கு சார். அது செரிக்கிறதே இல்லைங்க சார். அது செரிமானம் ஆகிறதே இல்ல. அதுக்கு என்ன தொந்தரவு இருக்கு சார்? ஸோ இதை நீங்க ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? அல்ட்ராசவுண்ட் வந்து எடுக்கணும். எண்டோஸ்கோபி, ஸ்கேன் எல்லாமே டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் சார். சரி. அதுல எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க சார். வெறும் அசிடிட்டி ப்ராப்ளம் தான் சொல்றாங்க சார். அசிடிட்டி ப்ராப்ளம் சொன்னாங்களா? ஆமா சார். ஓகே, இதுக்கான தீர்வு இருக்குங்க. ஸோ இதுக்கு வேற ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு தான் சார் இருக்கு. அப்ப ஆயுர்வேதிக் இதுல எடுத்திருக்கேன் சார். ஒன்னு இப்போ ஒரு 5 டேஸா எடுத்துட்டு இருக்கேன் சார். அது சரியான பெட்டரா தெரியல, அதனால தான் கேட்டேன் சார். ஹோமியோபதியில இது தீர்வு இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அருகாமையில் உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதி அல்லது ஹோமியோ மருத்துவமனைக்கு நீங்க போய் பார்க்கணும். சரிங்களா சார்? அப்புறம் இன்னொரு இது சார், அப்ப அது உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் சார். சார், இப்ப அருகம்புல் இது வந்து டெய்லி குடிச்சா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சார். அது குடிக்கலாங்களா? டெய்லி எடுத்துக்கலாங்களா சார்? கண்டிப்பா அது நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். சரிங்க. அது உப்பு சத்து இருக்குன்னு சொல்றாங்க சார். அது இல்ல, உப்பு சத்துலாம் இல்ல, நல்ல ஒரு ஃபைபர் அதுல இருக்கு. சரிங்களா? நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? நீங்க அதை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, அது எடுத்துக்கலாங்களா சார்? உப்பு சத்துலாம் அதுல ஒண்ணும் இல்லையா சார்? உப்பு சத்துலாம் இல்ல. உப்பு சத்து தானே சார்? இல்ல உப்பு சத்து இல்லங்க. டைஜஷன் ப்ராப்ளமுக்கு அருகம்புல் ஜூஸ் ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறது நல்லதுதான். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அது தொடர்பாக நம்ம அறிகுறிகள் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் டாக்டர். இப்ப முடி உதிர்வு
சில பேருக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து நேர்க்கே சொன்னாங்க முடி உதிருதுன்னு, அது சில அறிகுறிகளா தென்படுமா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு? இல்லை, இது முடி உதிர்றது இது பல காரணங்கள் இருக்கு. டயபெட்டிக்னு சொல்ல முடியாது. சரிங்களா, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முடி உதிர்வு இருக்கும். ஸோ அவங்க அன்றாட அவங்க யூஸ் பண்ணுற வாட்டர்ஸ், சரிங்களா, அதில் வந்து தண்ணி சுற்றுப்புற சூழல்னால ஸோ தண்ணி பாதிக்கப்பட்டு ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதனால முடி உதிர்வு இருக்கும். சரிங்களா, சரியாக நம்ம உடலில் வந்து அயன் கண்டென்ட் குறைஞ்சா, சக்தி வந்து குறைஞ்சா ஸோ முடி உதிர்வு கண்டிப்பாக இருக்கும். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ இதை தவிர நம்ம சில பேர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க இல்லையா? என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் டயபெட்டிக் இருக்கிறதுக்கு? சில பேர் அட்வான்ஸ் லெவலா இப்போ உடனே பார்த்தோன்னே சீக்கிரமா சொல்லக்கூடிய லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், பிபி இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணுங்கிறத நீங்க சொல்லிடுங்க டாக்டர். ஸோ இது அட்வான்ஸ்டாக போகிறத விட ஸோ நம்ம ஃபாஸ்டிங் பார்க்குறது ரொம்ப நல்லது. சரிங்களா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு அக்யூரேசியான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்டிங்னா என்ன மாதிரி டாக்டர்? இப்போ நம்ம ஃபாஸ்டிங் டயபெட்டிக் நம்ம இருக்க சாப்பிடாம நம்ம காலையில் எம்டி ஸ்டமக் தான். ஓகே ஓகே ஓகே, ஃபுல் டே. இது 2 hours 1 எடுக்கறாங்க இல்லையா டாக்டர்? ஆமா, 2 hours 1. அது வந்து எப்படின்னா போஸ்ட் பராண்டியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சாப்பிட்ட பிறகு அது எடுக்கக்கூடிய இது வந்து காலையில நம்ம எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது. இதுல அக்யூரசி உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல ரெண்டுலயும் எது வேணாலும் நம்மளுக்கு இருக்கு இல்லங்கிறது சொல்லிடலாம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. என்ன ஸ்கோர் இருக்கணும், என்ன அளவு இருக்கணும் சார் சாப்பிட முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி? ஸோ ஃபாஸ்டிங்ல உங்களுக்கு வந்து 80ல இருந்து 120 வரையும் இருக்கணும். சரிங்களா, இது ரேஞ்ச். போஸ்ட் பராண்டியல் சாப்பிட்ட பிறகு வந்து 120 140 வரையும் இருக்கலாம். ஓகே டாக்டர். இப்ப டயபெட்டிக் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க உணவுல வந்து சப்பாத்தி அண்ட் ரைசஸ் வந்து அதிகமா எடுக்க கூடாதுங்கிறது. பட் நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவு ரைஸ் தான் மெயினாவே இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன மாதிரி நம்ம அதை வகைப்படுத்திக்கலாம், என்ன மாதிரி உணவை நம்ம பின்பற்றிக்கலாம்னு சொல்லிடுங்க டாக்டர். உணவுகள் ரைஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ அதனால அந்த பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றக்கூடாது. சரிங்களா, ஒருவேளை நம்ம எடுத்துக்கணும், அளவோட எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ அதை தான் சப்பாத்தி இல்லை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள அதிக ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, அதர்வைஸ் ஃபைபர் கண்டென்ட், சரிங்களா, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன பக்க விளைவு நோய்கள் டாக்டர்? இப்ப குழந்தையின்மை நிச்சயமா வரும்னு சொல்ல முடியாது, ஆனா சில பேருக்கு டயபெட்டிக் இருக்கனால அது ஒரு ப்ராப்ளமாவே அமையுது. வேற என்னெல்லாம் பக்க விளைவா வரும்? பக்க விளைவுகள் நரம்புகள் பாதிக்கக்கூடும். சரிங்களா, அதுதான் உங்களுக்கு கண்ணு வந்து ரொம்ப பாதிக்கும். சரிங்களா, அதுதான் உங்களுக்கு ரீனல். சில பேருக்கு டென்டல் சம்பந்தமா ப்ராப்ளம் வரும் இல்லையா டாக்டர்? இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அது குணப்படுத்தவே முடியாதா? இது குணப்படுத்தணும் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. சரிங்களா, ஸோ கொஞ்சம் நாள் எடுக்கும். சரிங்களா, டைம் எடுக்கும். சரிங்களா, இது குணப்படுத்துறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே டாக்டர். டயபெட்டிக்னு சொன்னாலே எல்லாருக்குமே பயப்படுறது, இது லைஃப் லாங் வந்தாச்சு, நம்ம லைஃப் லாங் இன்சுலின் எடுத்துட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு லைஃப் லாங் எடுக்க வேண்டியது? ஆமா, இது லைஃப் லாங்கா எடுக்க வேண்டியது. ஆனா நம்ம ஹோமியோபதியில ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரையும் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுக்க தேவையில்லை. உங்க பழக்க வழக்கத்திலே நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கலாம். இருக்காங்க டாக்டர். வணக்கம். சார் வணக்கம், பேர் சொல்லுங்க. சாந்திகுமார் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. சாந்திகுமார் பேசுறேன் சார் நானு. சொல்லுங்க. இது எனக்கு வந்து சுகர் இருக்கு சார். சுகர் இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு வந்து 2 வருஷமா இருக்கு சார். 2 வருஷமா இருக்கு. ஓகே. ஸோ எவ்வளோ இருக்கு ஃபாஸ்டிங்ல, போஸ்ட் பராண்டியல்ல சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி? இப்போ நான் வந்து இப்போ ஒரு 250 இருக்கு சார். இப்போ எனக்கு 250 இருக்கு. 250. ஓகே. ஸோ இதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சார்? மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? மெடிசின் எடுக்கிறீங்களா? மெடிசின்ஸ் எடுக்கிறீங்களா? நான் ட்ரீட்மெண்ட் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ இதுக்கான தீர்வு வந்து ஹோமியோபதியில் இருக்குங்க. ஸோ இது லாங் டேர்மாக எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா, மருந்து இது குறிப்பிட்ட பீரியட் வரையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பழக்க வழக்கத்திலே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சரிங்களா, இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ மருத்துவரை போய் அணுகுவது ரொம்ப நல்லது. 250ங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து இன்சுலினை நிப்பாட்ட வேண்டாம். இன்சுலினோட பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த மருந்தையும் இன்சுலினையும் சேர்த்து நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், குறைச்சிக்கலாம், கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நன்றி அழைத்தமைக்கு. சொல்லுங்க.
ஹலோ, சொல்லுங்க. இந்த இது எனக்கு வந்து மவுந்துற மாதிரி எனக்கு வந்து ஆசனம் வாங்கிட்டு ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு மேடம். அதான் டாக்டர் தான் பேசணும். சொல்லுங்க. ஆசன வாயில கட்டி மாதிரி இருக்குங்களா? ஆமா, மவுந்துறம்னு சொல்லியிருக்காங்க. ஆசனம் வாங்கிட்டு ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு. அதுதான் ட்ரீட்மெண்ட் என்ன முறையில நம்ம செயல்படலாம்? ஆசனம் உள்ளேயா இல்ல வெளியிலைங்களா? அது தெளிவுபடுத்துங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு அந்த கட்டி மாதிரி இருக்கு. இப்போதைக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு சரியா வரமாட்டேங்குது. அப்படியே அந்த கட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுதான் கேட்கலாம். இது ஆசன வாயில வெளியில இருக்குங்களா? ஆமா, வெளியில தான் மேடம். ஆஹா. அருகாமையில் மருத்துவரை போய் பாருங்க. பார்த்துட்டு சில எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுவாங்க. பார்த்துட்டு அது என்ன வகையான ப்ராப்ளம்னு அது அவங்க டாக்டர் வந்து தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்குள்ள தீர்வு இருக்கு. சரிங்களா? டயபெட்டிக்காக இதுல இருந்து வெளிவரதுக்கு நம்ம என்னென்ன வழிகளை கடைபிடிக்கணும் டாக்டர்? இப்போ எங்களுடைய அம்மா கிட்ட இல்லாம இருந்து நான் எப்படி தடுத்துக்கிறது, இல்ல வந்தவங்க எப்படி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லிடுங்க. இது முழுமையா குணப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த தான் முடியும். சரிங்களா? இது எப்படின்னா நம்ம பழக்கவழக்கம், அன்றாட நம்ம உணவு பழக்கவழக்கம், சரிங்களா, உடற்பயிற்சி இது ரொம்ப அவசியம். திரும்ப நான் சொல்றேன் மக்களுக்கு. சரிங்களா? உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். அதுவும் காய்கறி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா? உணவு பழக்கவழக்கங்கிறது காலை உணவு, மதிய உணவு வந்து நீங்கள் ஆரோக்கியமான உணவு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இரவு உணவு வந்து நம்ம போதுமான அளவுக்கு, ஸோ குறைவான உணவு எடுத்துக்கிறது நல்லது. இறைச்சி எதுவும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அதாவது நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணி ஆகணும். ஆமா, கண்டிப்பா. ஓகே டாக்டர். இதுல பான்க்ரியாஸ் இதோட ஃபங்க்ஷனை நம்ம சரிவர பண்ணிட்டாலே இன்சுலின் தானாவே செக்ரேட் ஆகிடும் இல்லையா டாக்டர்? அப்ப இன்சுலினை தானாவே உருவாக்குறதுக்கு பான்க்ரியாஸ்ல நம்ம என்னென்ன ஏதாவது உடற்பயிற்சிகள், மெடிடேஷன் மூலமா, யோகா மூலமா கொண்டு வர முடியுமா? யோகா மூலியமா தீர்வும் இருக்கு. ஆனா ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிங்கிறப்ப ஸோ நம்ம மருந்து தான் நம்ம நாடி போகிறது ரொம்ப நல்லது. ஸோ மருந்து வந்து இது எப்படின்னா நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டேஜ் வைஸாக நம்ம போகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி ப்ளஸ் வந்து உணவு பழக்கவழக்கம் ப்ளஸ் வந்து மருந்து, இது மூலியமா நம்ம குணப்படுத்தலாம். இதுல வந்து குளுக்கோஸ் வந்து, அதாவது பான்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து ரத்தம் மூலமா சர்க்கரையா எல்லா இடமும் கடத்தப்படுது. ஆனா கால்ல தான் புண்ணு ஃபர்ஸ்ட் வருது. சில பேர் காலை எடுத்துடுறாங்க. ஏன் டாக்டர் காலுக்கு தான் கீழே தான் போகுமா, மேல பகுதிகளில் உறுப்புகள் பாதிக்கப்படாதாங்கிற விடையை தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? இதுல ரிலே பார்த்தேன். ஓகே, டிவி வால்யூமை குறைச்சிடுறீங்களா? சரி மேடம். நல்லா குறைச்சிடுங்க. கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நானும் வணக்கம், நீங்களும் வணக்கம் சொல்லிட்டே இருக்கலாம். டிவி வால்யூம் குறைக்கலன்னா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. வணக்கம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். டிவி வால்யூம் குறைங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நான் முதல்ல கேட்ட மாதிரி பதில் சொல்லுங்க டாக்டர். ஏன் டாக்டர் கால் பகுதியிலேயே அதிகமா பாதிக்கப்படுது? ஒரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, நான் வாணிபாடிலேருந்து விஜி பேசுறேன். விஜிமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் சொல்லுங்க. சுகர் 18 வருஷமா சுகர் இருக்குங்க எனக்கு. Oh my god. சொல்லுங்க. உடம்பு தான் இழைச்சினே போகுது. ரொம்ப பாதி உடம்பா ஆயிப்போச்சுங்க. பாதி உடம்பா போச்சு. இதுக்கான காரணங்கள், ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஸோ சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா? 220 இருக்குதுங்க. 220. ஸோ 18 வருஷமா உங்களுக்கு இருக்கு. ஆமா. உங்களுக்கு வயசு எத்தனை? 48. 48. ஸோ உங்க அம்மா அப்பாவுக்கு இது இருக்குங்களா? எல்லாருக்கும் இருக்குங்க. எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இது ஜெனட்டிக்கலாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாதிரி தெரியுது. சரிங்களா? ஜெனட்டிக்கலா பரம்பரைவாதி மாதிரி தெரியுது. உங்க ஃபாதர்ட்ட இருந்து ஃபாதர் மதர்ட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரியுது. சரிங்களா? என்ன சொல்றீங்கன்னு தெரியல, புரியல. இல்ல, இது பரம்பரை வழியாக கடத்தப்படக்கூடியது இல்லையா டயபெட்டிக்? உங்களுடைய பரம்பரையில இருக்குங்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. ஸோ நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க பக்கத்துல உள்ள ஹோமியோபதி டாக்டர்ஸை போய் நீங்க பாக்குறது நல்லது. இது புரோட்டீன் பவுடர் அது ஏதாவது குடிச்சா கொஞ்சம் இதுவாகுங்களா? இல்ல, அப்படி இல்ல. சப்ளிமெண்ட் எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. சப்ளிமெண்ட் நீங்க நம்ம ஆர்டினரி நம்ம உணவுலயே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஸ்பெஷலா நம்ம புரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி போகணும் அவசியம் இல்லை. சரிங்களா? புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாங்களா? தேவையில்லைன்னு சொல்றாங்க. தேவையில்லைங்களா? தேவையில்லை. நீங்க கூடவே இன்சுலின் இப்போதைக்கு நிப்பாட்டாம ஹோமியோபதி மருந்துகளை நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயமா இதை கட்டுப்படுத்த முடியும். 18 வருஷமா நீங்க வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப ஸ்லோவா தான் இது கண்ட்ரோல் ஆகும், உடனடியா கண்ட்ரோல் ஆகாது. கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம்.
வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. மேடம் கணேசன் பேசுறேன் சென்னையில இருந்து. சென்னையில இருந்து டாக்டர் பேசுங்க. டாக்டர் சார் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் இப்போ எனக்கு டயபெட்டிஸ் வந்து இப்போ ஒரு 2-3 மாசம் முன்னாடி தான் சார் ஆரம்பிக்குது. சரி. 320 இருந்தது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 210 இருந்தது. சரி. இப்போ ஒரு 1 மந்த்ல நல்ல டயட்டிங் வாக்கிங் இங்கிலீஷ் மெடிசன் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ 188 இருக்குது, இப்போ 140 இருக்குது ஆஃப்டர் சாப்பிட்றதுக்கு. சரி. ஓகே. 1 மந்த்ல நார்மல். பட் இது காலை இப்போ சித்தா எடுக்கிறதா இது ஆயுர்வேதிக் எடுக்கிறதா ஒரே பயங்கர குழப்பமா இருக்குது. ஆளுக்கால ஒரே குழப்பறாங்க. இந்த மருந்து 2 மருந்து எனக்கு எல்லாம் தெரியல எது எடுக்குது, எந்த மருத்துவத்தை நாடுறதுன்னு பெரிய குழப்பத்துல இருக்காரு. குழப்பம் வேணாம் சார். இது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இது கண்ட்ரோல் ஆகுது. நீங்கள் இப்போ ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அட் ப்ரெசென்ட்? இல்லை ஆயின்மெண்ட் நிப்பாட்டிட்டேன். இப்போ இது சித்தா மருந்து எடுத்துட்டு சித்தா எடுத்துட்டு இருக்காரு. ஸோ எடுத்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஹோமியோபதியில எப்படி ஹோமியோபதியிலயும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் 100% இருக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க அதையும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே எடுத்துக்காம. ஆனா இங்கிலீஷ் மெடிசனை விட மற்றதுல எல்லாம் கியூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு அட்வைசஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னொன்னு இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, மணிமேகலைங்க. எங்க இருந்து பேசுறீங்க? குடியாத்தத்துல இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஆமாங்க, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, மணிமேகலை. வணக்கம், மணிமேகலைமா, உங்களுடைய பிரச்சனை என்ன? டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, டாக்டர்கிட்ட சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இது உடம்பு வெயிட் அதிகமா இருக்கு. வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. வேற வேற பிரச்சனைகள் சொல்லுங்க. வேற என்ன பிரச்சனைமா? ஹலோ, உடம்பு வெயிட் மட்டும் அதிகமா இருக்கா? நிச்சயமா உங்களுக்கு தைராய்டு செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா இது தைராய்டு செக்அப் பண்ணிட்டு ஸோ அருகாமையில் ஹோமியோ டாக்டர் போய் கன்சல்ட். ஆமா, நீங்க தைராய்டு செக் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கலாம். தைராய்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கு. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், நம்ம தைராய்டு டயபெட்டிக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தைராய்டு எனக்கு நீங்க சொன்னப்போ ஞாபகம் வந்து தைராய்டு இருக்கவங்க வந்து டயபெட்டிக்கால சஃபர் ஆயின்னு தானே இருக்காங்க டாக்டர். இப்போ நம்ம எதை குணப்படுத்தினா நல்லது? ரெண்டையுமே சைமல்டேனியஸ் நீங்க குணப்படுத்துறீங்களா ஹோமியோபதியில? ஆமா, இது எப்படின்னா ஹோமியோபதிங்கிறது இது கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு உறுப்புக்குன்னு தனியா பாக்குறது இல்லை. தனித்தனி உறுப்புகளுக்குன்னு இல்ல கிடையாது. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாடி இம்யூனிட்டி தூண்டப்படுறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சப்சைட் ஆகும். ஏன் டாக்டர் ஒண்ணுக்கொண்டு இன்டர்ரிலேட்டடா இருக்கு? தைராய்டு, குழந்தையின்மை, டயபெட்டிக்கே ஒண்ணுக்கொண்டு தொடர்பு. ஏன்னா இது எல்லாமே இது அடித்தளம் பாத்தீங்கன்னா ஸோ எனர்ஜி. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சரியான எனர்ஜி போகாதனால, சரிங்களா, ஸோ இதனால எல்லாமே பாதிப்பு இருக்கு. இப்ப நீரிழிவுலயே பாத்தீங்கன்னா தரமில்லாத குளுக்கோஸ் வர்றதுனாலதான் டயபெட்டிக். தரமான குளுக்கோஸ் வர வைக்கிறதுக்கு நம்ம அது வராம தடுக்கலாம்ங்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க உணவு பழக்க வழக்கங்கள். அது தவிர தரமான குளுக்கோஸ் வரணும், பேங்க்ரியஸ் சரிவர ஃபங்க்ஷன் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்? அது இயற்கையா நடக்கிறது ஒண்ணும் இல்லையா? நம்ம ஹார்மோனை மாத்த முடியாது. சோ என்ன பண்ணலாம்? ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயஸ்ரீ. எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் தோழி, சொல்லுங்க. தாத்தாக்கு ஒரு கால் வலி ரொம்ப நாளா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆன்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கம்மா. கேக்குதா? தாத்தாட பேரு அவங்கள்ட்ட பேசுங்க. பேசுங்க. டாக்டர் தான் பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து என்ன தொந்தரவுங்கிறத விவரமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. கால் ரத்த கம்பளைண்ட். சரி சொல்றாங்க. கால் ஒரே எரிச்சலா வலியா இருக்குது. அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? அதுக்கு வயசு 70 வயசு ஆகும். உங்களுக்கு தானே அது? உங்களுக்கு தான். ஓகே, கால ரத்தோட்டம் இல்லாம இருக்குது இல்லையா? கால் எரிச்சலா இருக்கு. கால் வலி இருக்குங்களா? ஹலோ, கால் வலிக்குதா சார்? கால் வலியோட உட்கார்ந்திருக்கேன். கால் வலியோட தான் இருக்காரு. வலியோட தான் இருக்கு. ஸோ இது வெரிகோஸ் வெயின் மாதிரி தெரியுதுங்க. சரிங்களா? ஸோ சில ஸ்கேன் இருக்கு. ஸ்கேன் பண்ணிட்டு ஸோ பக்கத்துல உள்ள மருத்துவரை போய் பாருங்க.
பார்த்துட்டு அதுக்குள்ள தீர்வு வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே. நான் கால் வலியும் இருக்கு, வீக்கம் இருக்கான்னு சொல்லல. வீக்கம் இருந்தா நிச்சயமா இது வெரிகோஸ் வெயின் தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. கீழே இருக்க நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். நன்றியா அழைத்தமைக்கு. இப்போ ஒண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா டாக்டர்? முதல்ல கேட்ட மாதிரி டயபெட்டிக் வந்து எப்படி இந்த பேங்க்ரியாஸ்ல தரமான குளுக்கோஸ் எப்படி வர வைக்கிறது? தரமான குளுக்கோஸ் வரவழைக்குதுன்னா நம்ம பழக்கவழக்கத்தை நெறிப்படுத்தணும். சரிங்களா? ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பழக்கவழக்கத்தை நெறிப்படுத்தணும். ஹார்மோன்ஸ் தானா வர்றதுக்கும் அதுதான் ஒரே வழி, வேற வழியே இல்லை. வேற வழி இல்லை. சரிங்களா? ஓகே டாக்டர், சில பேர் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. இப்போ நார்மலா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ மூட்டு பிரச்சனையா இருக்கட்டும், எந்த தைராய்டா இருக்கட்டும், நீரிழிவு நோயா எதுவா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இதெல்லாம் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா டாக்டர்? ஏன்னா அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சரியான ஒரு ஹேபிட்டான உணவை சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கே வருதே டாக்டர் இப்போ? ஸோ ஒன்று வந்து எப்படின்னா ஜெனட்டிக்கலாக வர சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இன்னொன்று வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஃபுல். சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆமா. ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், மதுரையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து 2.5 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சு. முரேஷ். சொல்லுங்க 2.5 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்துச்சு. ஆமா, சிசரிங் தான் பண்ணோம். இப்போ வந்து ஒன்னும் இது பண்ணல. அதுக்கு நம்ம எப்ப என்ன பண்ண மேடம்? இல்ல, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க, என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அத கேள்வியா கேளுங்க. சிசரிங் இல்லாம இது பண்ண முடியாதா மேடம்? சிசேரியன் இல்லாம குழந்தை பெற முடியாதான்னு கேக்குறீங்களா? ஆமா டாக்டர். இது எப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தது வந்து சிசேரியன்ல பண்ணீங்க, அப்படிதானே? ஹலோ 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 ஐயா, தொடர்புல இருக்கீங்களா? ஓகே, அவருடைய கேள்வி வந்து சிசேரியன் இல்லாம குழந்தை பெற முடியாதாங்கிறது அவருடைய கேள்வி. சோ அது முதல் குழந்தையை வச்சுதான் சொல்ல முடியுமா டாக்டர்? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா சிசேரியன் முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து பலவீனம் ஆயிரும். சரிங்களா? ஸோ செகண்ட் டைம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இஃப் தேவைன்னா அவங்க சொல்லுவாங்க, அப்படி இல்லை சிசேரியன் தேவை. டயபெட்டிக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கான விழிப்புணர்வு மாதங்கள் WHO வந்து நிறைய விஷயங்கள் இதை பத்தி கொடுத்துருக்கு இல்லையா டாக்டர்? எந்த மாதத்துல வந்து இதுக்கான விழிப்புணர்வு மாதம்னு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா உங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல? இல்ல இதுக்கான சிகிச்சை முறை என்ன நீங்க மேம்படுத்திருக்கீங்க? பாசிட்டிவ் ஹோமியோபதியில எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கிற விஷயம் சொல்லிடுங்க. மக்களுக்கு இது பற்றி பேசிக் திங்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால அவங்க பழக்கவழக்கத்தை மாற்றங்கள் அதுதான் வந்து மெயினான விழிப்புணர்வு. சரிங்களா? பேஷண்ட் வந்தோன்னா முதல் வேலையாக அதான் எங்களோட முதல் வேலை. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் ராஜேஸ்வரிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க. சொல்லுங்க தோழி. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. அதான் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாங்க கையில வந்து அடியெல்லாம் ஒண்ணும் படலைங்க. கையானா வலிக்குது, உயிர் போற மாதிரி வலிக்குது. இருந்திருந்தாப்புல இருந்துதாங்க வலிக்குது அந்த மாதிரி. சரி, அது என்னன்னு தெரியல. அதான் சரி கேட்கலான்ட்டு தான் டிவி நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டே தான் சரி போன் பண்ணலான்னு பண்ணேன். சரி, எத்தனை மணி தான் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு? என்னங்க கை வலி எத்தனை மணி தான் இருக்கு? சும்மா இப்ப இந்த ரெண்டு நாளா தாங்க. 2 நாளாவா? அந்த நேத்துல இருந்துதாங்க. அடிபடல, ஒண்ணுமே இது பண்ணலைங்க. சரி. அது என்ன கை தூக்க முடியல, கீழே இது பண்ண முடியல, சுருக்குன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரி. இது மூட்டு வலி இருக்குங்களா இல்ல கைதான் உங்களுக்கு வலி இருக்கா? அதெல்லாம் ஒரு வலியே இல்லைங்க. இப்பதான் கை வலி மட்டும்தான் இருக்கு. ஷோல்டர்லயாமா இல்லைன்னா நீலையாமா? முட்டி பகுதியிலயா ஷோல்டர்லயா? தோள்பட்டையில, கையில தோத்தங்கை பக்கம் தோள்பட்டைக்கு, அந்த தோள்பட்டைக்கு கீழேங்க. உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது? எனக்கு 37 வயசு. 37 வயசு. ஸோ இது சில தேய்மானங்கள் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இது பரிசோதனையும் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அருகில் உள்ள ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான தீர்வு வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஏன்னா 50 இயர்ஸ் மேல வந்தாலே தேய்மானங்கள் சகஜம் தான். அதுவும் பெண்களுக்கு நிறைய வேலை செய்யறதுனால தேய்மானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சதுனால இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கீழே இருக்க நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்திட்டு இது தேய்மானம் தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க சிகிச்சை பெற்றுக்கலாம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், உங்களுடைய சிகிச்சை முறைகள் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க?
இருக்கீங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி பத்தி சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குங்கிற விஷயங்களும் சொல்லிடுங்க டாக்டர். ஸோ பாசிட்டிவ் ஹோமியோபதி தமிழ்நாட்டில் 4 இடத்துல இருக்கு. சரிங்களா? எஸ்பெஷலி சென்னையில் 4 இடத்துல இருக்கு. ஸோ அதை தான் மதுரை, கோயம்புத்தூர்ல இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ ஆல் ஓவர் கர்நாடகா, ஆந்திரா இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு. எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க டாக்டர் வர பேஷண்ட்ஸுக்கு? ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்து எல்லா இடமும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் கடைசியாக தான் ஹோமியோபதி வராங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா டாக்டர்? நம்ம ஆரம்பத்திலே வந்திருந்தா குணப்படுத்திருக்கலாம். ஸோ டயபெட்டிக்கை எப்படி குணப்படுத்துறீங்க இவ்வளோ நாள் கழிச்சு வரும்போது? ஸோ அவங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனை முதல் வந்து நாங்கள் பார்ப்போம். அதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உடல் ரீதியா இந்த மாதிரி உடல் ரீதியான பார்த்தெல்லாம் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. திவ்யாங்க மேம். எங்க இருந்து பேசுறீங்க? சூளைமேடுல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. சுகர் வந்து இப்போ 320 இருக்குதுங்க சார். சுகர் 320 இருக்குது. சரி. 320 இருக்குங்க சார். சாப்பிட்ட பிறகாமா? ஆமா, சாப்பிட்டதுக்கு பிறகு. சாப்பிட்ட பிறகு கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வலிக்குதுங்க சார். ஒரு 2-3 நாளா விரல்லாம் வலிக்குது. சரி. வேற என்ன தொந்தரவு? அது என்ன எப்படிங்க சார்? அதாவது இங்கிலீஷ் மருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். இது நீங்க எப்படின்னா நீங்க ஃபாஸ்டிங்ல ஒரு பிளட் சுகர் லெவல் நீங்க எடுக்கணுமா? சரிங்களா? பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பிறகு வந்து நீங்க பக்கத்துல உள்ள அறியாமையில் உள்ள அருகில் உள்ள மருத்துவ டாக்டர் வந்து ஹோமியோபதி டாக்டர் வந்து நீங்க போய் பார்க்கணும். சரிங்களா? ஃபாஸ்டிங்ல தான் 320 சொல்லியிருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு இப்ப கை வலிக்குது, அப்போ அதை உணவு கட்டுப்படுத்து கொண்டு வந்து தான் அதை நம்ம இல்லாம பண்ண முடியுமா? இல்ல உங்களை எப்படின்னா இன்னொரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பரிசோதனை பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஓகே, இன்னொரு முறை செக் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும், சுகர் லெவலை கொண்டு வந்தா நிச்சயமா எல்லா விதமான தீர்வுகளும் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்க நம்பருக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ சார். ஹலோ மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன்மா, பேர் சொல்லுங்க. ஆமாச்சி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? ஆஞ்சிபுரத்துல. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சார். ஹலோ சார். சொல்லுங்க. நெத்தியில பிறந்ததுல இருந்தே மச்சம் மாதிரி இருக்குதுங்க சார். சரி. அந்த மச்சம் வந்து இப்ப பரவுதுங்க சார். இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா உங்ககிட்ட? இது நேரில் நாங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சரிங்களா? அருகில் உள்ள ஹோமியோபதி டாக்டர் போய் பாருங்க. பார்த்துட்டு அதுக்குள்ள தீர்வு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே, இது ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காங்கிறது நம்ம நேர்ல தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கீழே இருக்க நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்திட்டு நேரா போய் பாருங்க. இதுல என்ன டிசீசஸ் இருக்கு, சில வேளை இன்ஃபெக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். நன்றிம்மா, உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. பிரேம்குமார் பேரு, பொள்ளாச்சி. சொல்லுங்க சொல்லுங்க பிரேம். ஒய்ஃபுக்கு வந்து அந்த பித்த வெடிப்பு இருக்குங்க. ரொம்ப வருஷமா அது ஆறவே இல்லைங்க. என்னது புரியல? ஹலோ. பித்த வெடிப்பு காலைல பித்த வெடிப்பு இருக்கு. ஓகே. ஆமாங்க. எத்தனை மந்த்தா இருக்கு? அது ஒரு 10 வருஷமா இருக்குங்க. 10 வருஷமா இருக்கு. அரிப்பு இருக்குங்களா? ஆமாங்க. வயசு 48 ஆச்சுங்க. 48 ஆயிருச்சு. ஓகே. ஆமாங்க. ஸோ இது வந்து நாள்பட்ட நோய் மாதிரி தெரியுது. இது அவங்களோட ஃபாதர் மதருக்கு இருக்குங்களா இந்த மாதிரி பித்த வெடிப்பு? அவங்க பரம்பரையில் ஒருத்தர் இல்லைங்க, அவங்களுக்கு தான் இருக்குங்க, வேற யாருக்கும் இல்லைங்க. அவங்களுக்கு வேற சுகர் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்லைங்க, ஃபாதர் மதருக்கு இல்லைங்க. சரி. ஸோ இதை நம்ம சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டர் போய் பாருங்க. பார்த்துட்டு ஸோ அதுக்குள்ள தீர்வு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? சரிங்க. என்ன பித்தம் அதிகமா இருந்தா கூட பித்த வெடிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா டாக்டர்? ஆமா. அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்க சான்சஸ். ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது எப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மூலியமா இல்லை ஆட்டோமியூன் டிசீஸ் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, சில வேளை இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உடம்பு சூடு இருந்தாலும் பித்தம் அதிகமானாலும் பித்த வெடிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பரம்பரை வழியாகவும் இது கடத்த பொடி கூட ஒரு குறைபாடு தான். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் ஸ்ரீவித்யா. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹஸ்பண்ட்காக நான் பேசணும். சரி, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் தோழி, சொல்லுங்க. ஓகே மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல எங்க ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாங்க. அப்ப முட்டையில வந்து இடையில ஜவ்வு விட்டுச்சு. ஓகே, டிவி வால்யூம் ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கு வந்து இப்ப எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்குமா? அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்குங்கம்மா. சரிங்களா? சோ இது மருந்து மட்டும் உங்களுக்கு தேவைப்படாது, உடற்பயிற்சியும் தேவை, சில பயிற்சிகள் தேவை. சரிங்களா? பக்கத்துல உள்ள உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல உள்ள ஹோமியோ டாக்டர் போய் பாருங்க. பார்த்துட்டு சோ அதுக்கப்புறம் அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கும். சரிங்களா? அந்த முட்டை ஜவ்வுக்குள்ள வேற எதுவும் இந்த கீழ்கால் சர்ஜரி அந்த மாதிரி சொல்றாங்க. அது நீங்க சர்ஜரிக்கெல்லாம் பாசிபிள், அது லைஃப் ஃபுல்லா வருமா இல்ல இடையில பண்ற மாதிரி இருக்குமா? இல்லம்மா, நீங்க சர்ஜரிக்கெல்லாம் இப்போதைக்கு நீங்க போகாதீங்க. நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, டாக்டர் போய் பாருங்க. நீங்க கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க அழைப்பு பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஜவ்வு தான் கிழிஞ்சிருக்கு, அது ஈஸியா கியூரபிள் தான். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். கீழே இருக்கு நீங்க நம்பர்ஸுக்கு அழைப்பு ஏற்படுத்திட்டு நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து நேரா போய் பாருங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. ட்ரீட்மெண்ட்ஸ் நான் பத்தி கேட்டிருந்தேன் டாக்டர். உடல் ரீதியாக நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க மனசு ரீதியா ஃபர்ஸ்ட் விரக்தி எல்லாம் எடுத்துட்டு உடல் ரீதியா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க வர பேஷண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேரே தொடர்ந்து. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். காஞ்சிபுரத்துல இருந்து பாபு சார். பாபு சார், உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். இது டயபெட்டிஸ் வந்து இப்போ 3 மாசம் ஆகுது. சரி. அது 340 இருந்தது சார், இப்போ 145 வந்துருச்சு. இப்போ சரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 82 இருக்கு. இப்போ இது சித்தா, இப்போ இங்கிலீஷ் மெடிசன் இப்போ சித்தா ட்ரை பண்ணேன் சார். இப்போ இது ஹோமியோபதி வந்து கண்டினியூ எடுத்தா இப்படி சுத்தமா கியூர் பண்ண முடியுமா, இல்லை இது லைஃப் லாங் எடுத்துட்டு ஆகணும்? இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி 85 இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாம் சார். ஓகே. ஸோ இது டயபெட்டிக்னு யார் சொன்னா? மருத்துவரை போய் பார்த்தீங்களா? அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா 360 இருந்தது, அப்புறம் 225 இருந்தது, 205 இருந்தது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. நீங்க இன்னொரு தடவை நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஃபாஸ்டிங். சரிங்களா? காலையில ஏர்லி மார்னிங் போய் நீங்க லேப்ல போய் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஸோ பக்கத்துல உள்ள மருத்துவரை போய் பாருங்க. பார்த்துட்டு ஸோ அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் சார். இது டயபெட்டிஸ் கியூர் பண்ண முடியுமா லைஃப் லாங், இல்ல லைஃப் லாங்? இது கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? இது கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். சரிங்களா? மற்ற உறுப்புல பாதிக்காம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இப்போ நீங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுக்கிறனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் சார். வேற வேற பிரச்சனைகள் வரும். அது வராம ஹோமியோபதியில நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வராம தடுக்கலாம். பக்க விளைவு எதுவும் இல்லாதது இந்த ஹோமியோபதி. அதை தவிர நீங்க டயபெட்டிக்ல கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். இன்சுலின் எடுத்துட்டே நீங்க ஹோமியோவை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்ல வர்றாங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. நீங்க நம்பர்ஸ் கீழே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அங்க போயிட்டு நீங்க என்ன ஆலோசனை தேவை, என்ன அட்வைஸ் தேவை, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுங்கிற நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப இவங்க கேட்ட மாதிரி உடல் ரீதியா அவங்க இப்ப வந்தாங்கன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுப்பீங்க டாக்டர்? உடல் ரீதியா மெயினாக வந்து நாங்கள் உணவு கான்ஸ்டியூஷனல் மெடிசன்ஸ். சரிங்களா? அது சூஸ் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ இது குறைய வாய்ப்புகள். இன்னொரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் பவித்ரா மேம். எங்க இருந்து பேசுறீங்க? மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க பவித்ரா. ஹலோ சார், எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு சார். சரி சார், எனக்கு வந்து TSH வந்து 12.198 இருக்கு சார். ஓகே. 12.198. ஓகே. சரி சார், எனக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகி போயிட்டு இருக்குங்க சார். வெயிட் லாஸ் ஆகுதுங்களா? வெயிட் வந்து ரொம்ப இறங்கிட்டு இருக்கு. சரி. அதான் சார், என்ன எல்லாரும் தைராய்டு ப்ராப்ளம்னா வெயிட் போடுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. சரி. மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் சார். எத்தனை வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க இதுல செப்டம்பர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சார். சரி. உங்க வயசு எத்தனை? இப்போ வந்து தைரோஷோர்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் 50 mg எடுத்துட்டு இருக்காங்க. சரி. சோ இப்போ என்ன சார் பண்றது? உங்க வயசு எத்தனை? 31 சார். 31. ஓகே. பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்குங்களா? இல்ல, அது ஓகே சார், அது வந்து ரெகுலர் இதுதான் சார். இன்னொரு தடவை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. சோ தைராய்டு டெஸ்ட் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? தைராய்டு டெஸ்ட்ல வந்து இந்த தைராய்டு பாசிட்டிவ் தைராய்டு இங்க ஆர்எஸ்புரத்துல இருக்கு. சரி. அங்க போய் பாத்துக்கலாமா சார்? நீங்க கண்டிப்பா நீங்க போய் பாருங்க, டாக்டரை போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கான தீர்வு வந்து கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? ஓகேமா. தைராய்டு இருக்கா இல்லையாங்கிறது மினிமம் செக் பண்ண இருக்குங்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க. 50 mg தான் எடுத்துட்டு இருக்கீங்க. அதை இன்னும் நீங்க கியூர் பண்ணிக்கலாம். ஏன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து அது தானாவே உள்ள சுரக்க வேண்டியது. நீங்க வெளியில இருந்து மெடிசின் மூலமா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஹோமியோபதியில அப்படி இல்லை, உள்ளேயே அதை சுரக்க செய்வாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. பாசிட்டிவ் ஹோமியோபதி நம்பர்ஸ் கீழே டிஸ்பிளே ஆயிருக்கு. நீங்க அதுக்கு அழைப்பனை ஏற்படுத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நிகழ்ச்சி நிறைவேறும் தன்னம் வந்தாச்சு டாக்டர். இந்த 1 மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க டயபெட்டிக் தடவை. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி டாக்டர். என்ன நேரில் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் மணி
மணிவண்ணன் அவர்கள் வந்தாங்க. இன்றைய நிகழ்ச்சி மூலமா அவங்க கொடுத்தது உங்களுக்கு டயபெட்டிக் தொடர்பாகவும் தைராய்டு தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றன. ஒரு நன்றி, வணக்கம்.